நெடுமானூர் அப்படியே கட்டி லட்சுமணராஜா அவர்கள் வந்து தலைப்பிடுவாங்க. கேமராவை அதாவது பலந்தரும் வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி லட்சுமணராஜா அவர்கள் வந்து பேச இருக்கிறார். அவருக்கு வந்து நம்ம வராகபீரர் பயிற்சி மையத்தின் சார்பாக கொண்டாடை பொருத்தி அவரை வருக வருக என இருகர கூம்பி வரவேற்போம். வாஸ்து ரகசியங்கள் என்ற தலைப்பில் நெடுமானூர் லட்சுமணராஜா அவர்கள். இங்கு கூடியிருக்கும் ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஜோதிட வல்லுநர்களுக்கும் மற்றும் ஸ்ரீ வராகிவர் ஜோதிடம் மற்றும் பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனர் ஏழுமலை அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வேளை மறந்தாலும் ஒரு வேளை மறவேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து வாஸ்து. வாஸ்துனா என்ன? முதல்ல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். வாஸ்துன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்பு தான் வாஸ்து. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் இருக்கணுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் இருக்கணும். மாற்றி வச்சோம்னா பிரச்சனை உண்டு பண்ணும். கண் இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு தான் இருக்கணும், கண் இருக்க வேண்டிய இடத்துல மூக்க வேண்டிய கண்ணு கொஞ்சோம்னா பிரச்சனை இருக்கணும். இந்த பஞ்சபூதம் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதுதான் வாஸ்து. நாம் என்ன பண்ணுறோம், 4 செவுறு மட்டும் வாஸ்து கிடையாது. இந்த வாஸ்துன்னு சில அடிப்படை விதிகள் இருக்குது. இப்போ அடிப்படை விதிகள்லாம் என்ன? ஒரு பில்டிங்கு கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கம்பெனி கட்டுறோம்னா அதுக்கு வந்து ரூல்ஸ் என்னென்னா, ஒன்று சதுரமாக இருக்கணும், இல்லை செவ்வகமாக இருக்கணும். அதனுடைய இடத்தினுடைய இது வந்து சதுரம் இல்லை செவ்வகமாக இருக்கணும். இது வந்து ரூல் நம்பர் 1. ரெண்டாவது வந்து எந்த ஒரு மூலையும் நீண்டு இருக்கக்கூடாது, 90 டிகிரியில் இருக்கணும். 1% கூடவோ குறையோ இருக்கக்கூடாது. 90% அந்த 4 மூலையும் 90 டிகிரியில் இருக்கணும் கட்டாயம். எந்த மூலையும் வெட்டுப்படக்கூடாது. ரெண்டாவது விதி. மூணாவது விதி என்ன சொல்லுதுன்னா, அந்த நீளம் ரொம்ப நீண்டுக்கிட்டும் போகக்கூடாது, ரொம்ப குறுகியும் வரக்கூடாது. ரொம்ப நீளமாக போனாலும் பிரச்சனை. மனை சதுரமாக இருக்குது, ஓரளவு சதுரமாக இருக்கணும். செவ்வகம்னா அதுக்கு செவ்வகம்னு சொல்லி நீண்டுக்கிட்டே போகக்கூடாது அந்த மனை. அதுக்கு பேர் பாம்பு மனைன்னு சொல்லுவாங்க. நீண்டுக்கிட்டு போகக்கூடாது மனை. ரெண்டாவது வந்து இந்த மனையில் வந்து நம்ம பண்ணும்போது இப்போ வந்து ஒரு கிழக்கு அப்படின்னு வச்சுங்களேன். கிழக்கு பாகத்தில் வந்து அது யார் பயன்படுத்தணும் அந்த மனையை? ஒரு கிழக்கு 10 மனை இருக்குதுன்னா அந்த கிழக்கு 10 வாசலை வச்சாலும் சரி, ஜன்னலை வச்சாலும் சரி, அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, நோய் நொடி இருக்காது. ஆரோக்கியத்துக்கு அதிபதி வந்து கிழக்கு. அதில் வந்து வாசல் படி எங்கே வைக்கணும்னா கிழக்குலேருந்து கிழக்கு தெற்கையும் அளந்துக்குங்க. அதில் மத்திய பகுதியிலிருந்து வடக்கு ஒட்டி உச்ச பகுதியில் வாசல் படி வச்சுக்கலாம், ஜன்னல் வச்சுக்கலாம். மேக்சிமம் வந்து அந்த கிழக்கு பார்த்த வாசல் படியை வந்து சூரிய ஒளி படுற மாதிரி திறந்த நிலையில் இருப்பது சால சிறந்தது. ஏன்னா சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணும். அதே போல் வடக்கு, அந்த வடக்கு பக்கம் இருக்கிற வாசல் படி வந்து மேற்கிருந்து கிழக்கு ஆகிறோம், பாதிக்கு கிழக்கு. இது வந்து உச்ச வாசல். இந்த உச்ச பகுதியில் தான் ஜன்னல் வந்தாலும் வாசல் படி வந்தாலும் வரணும். இது வந்து குபேர வாசல்னு சொல்லுவாங்க, இல்லை செல்வ செழிப்பு வாசல்னு சொல்லுவாங்க, இல்லை பணம் கொடுக்கக்கூடிய வாசல்னு சொல்லுவாங்க இந்த வடக்கு வாசல். ஏன்னா கிழக்கு வாசல் வந்து ஆரோக்கியம், வடக்கு வாசல் வந்து செல்வத்துக்கு அதிபதி, மகாலட்சுமிக்கு அதிபதி, வளமான வாழ்வு இந்த வடக்கு வாசல். அதுக்கடுத்து கிழக்கு முடிஞ்சு போச்சு, வடக்கு முடிஞ்சு போச்சு. தெற்கு வாசல் எதுக்கு இது அதிபதினா, இந்த தெற்கு வாசலை வந்து மேற்கு கிழக்கு அழுகிறோம். தெற்கு மத்திய பகுதியிலிருந்து அக்னி பகுதி வரைக்கும் இந்த இடத்துல தான் ஜன்னலோ இல்லை மெயின் வாசல்களோ வரணும். இந்த இடத்துல வந்தோன்னா இந்த தெற்கு வாசல் எதுக்கு ஒத்து வருதுன்னா, இது வந்து இந்த 2 வாசலும் கிழக்கும் வடக்கும் வந்து அனைவரும் பயன்படுத்தலாம். ஆனால் மேற்கு வாசலும் தெற்கு வாசலும் பயன்படுத்தும் போது அவங்களுடைய ஆரோஸ்கோப்பை பார்த்து யார் பயன்படுத்தணும்னா, டாக்டர்ஸ் பயன்படுத்தலாம், வக்கீல் பயன்படுத்தலாம், மற்றபடி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். இந்த தெற்கு பகுதி வாசல் வந்து என்னென்னா கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, இல்லீகல் பிஸ்னஸ். இது போல் கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம். ஏன்னா தெற்கு வந்து செவ்வாய்க்குரிய அதிபதி ஆகுது. அப்போ போலீஸு, இராணுவம், காவல்துறை இவங்களுக்கு வந்து தெற்கு பகுதி வாசல் ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு. மேற்கு அதுக்கடுத்து
வடமேற்கு. தெற்கு இருக்கிறது, மேற்கு வரைக்கும் இருக்கிறது வடமேற்கு வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த மேற்கு பகுதி வாசல் படி இருக்கு இல்லையா, மேற்கு அளக்கரம் மத்திய பகுதியிலிருந்து வடக்கு ஒட்டி இருக்கணும். ஜன்னலாக இருந்தாலும் சரி, மெயின் வாசக்காலாக இருந்தாலும் இப்படி பயன்படுத்தணும். இவங்க யார் பயன்படுத்தினாலும் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற பிஸ்னஸ் பயன்படுத்துகிறவங்க, அதுக்கு அடுத்தது அரசியல் பொலிட்டிக்கல் லெவலில் இருக்கிறவங்க, இவங்க இந்த மேற்கு பகுதி வாசல்படியை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா, இந்த காயலாங்கடையெல்லாம் வச்சுருக்கிறாங்க தெரியுங்களா, இரும்பு சம்மந்தப்பட்டது. ஏன்னா மேற்குக்கு அதிபதி வந்து சனி. அப்போ இந்த காயலாங்கடை வச்சிருக்கிறவங்க வந்து மேற்கு பக்கத்து வாசல்படியை பயன்படுத்தும். ஸோ எந்த படத்து வாசல்படி, ஒரு நகைக்கடை வைக்கிறாங்கன்னா அவங்க எந்த படத்து வாசல்படி வைக்கணும், ஒரு துணிக்கடை வச்சுக்கிறாங்கன்னா எந்த படத்து வாசல்படி வைக்கணும், உன்னுடைய வாசல்படியை வச்சு தான் அந்தனுடைய பிஸ்னஸை சொல்லிடலாம். அதுக்கு பேர் தான் தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ராஜநிலைன்னு சொல்லுவாங்க. நிலை என்றால் உன்னுடைய தகுதி, அந்த குடும்ப தலைவனுடைய நிலையை சொல்றதா ராஜநிலை. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானன்ற மாதிரி இந்த தலைவாசல்ன்றது என்னன்னா, அந்த குடும்பத்தினுடைய தலைவன், அந்த குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு நீ வீட்டெல்லாம் போய் 4 மூலையும் பார்க்க தேவையில்லை. நேராக இப்படி போய் நின்று பார்க்குற, சரி வாசப்படி இந்த இடத்துல இருக்குது, சரி இப்படி இருந்தால் இந்த குடும்பத்தினுடைய நிலை இப்படி தான் இருக்கும். அந்த குடும்பத்தினுடைய நிலையை சொல்கிறது தான் ராஜநிலை. ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க ஒன்று இப்போ வரவங்க பூரா சொல்கிறாங்க, சப்போஸ் வந்து எல்லாம் உச்சப்பகுதியில் வாசல்படி இருக்கணும், உச்சப்பகுதியில் வாசல்படி இருக்குன்றாங்க. சப்போஸ் வந்து உச்சப்பகுதியில் வாசல்படியில் தவறாக இருந்து போச்சுப்பா, அப்போ அதனுடைய சொல்யூஷன் என்ன? அந்த உச்சப்பகுதியில் வாசல்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? சப்போஸ் வந்து வடக்குக்கு அதிபதி பெண், கிழக்குக்கு அதிபதி ஆண், உச்சப்பகுதியில் வாசல்படி இல்லை, வடகிழக்கு ஈசானிய மூடி இருக்குது, குளோசிங்கில் இருக்குது, ஜன்னல் இல்லை, இருட்டாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஆட்டிசம் குழந்தை இருக்கும், மூளை வளர்ச்சி பாதிப்பு இருக்கும். ஏன் காரணம்னா வடக்குக்கும் கிழக்குக்கும் அதிபதி ஒன்று புதன், இன்னொன்று குரு. குரு வந்து குழந்தையை குறிக்கக்கூடியது, புதன் வந்து அறிவை குறிக்கக்கூடியது. அப்போ மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை அந்த வீட்டில் உண்டு. இதுதான் அதுக்கு ரெமெடி, அதுதான் இதாவது சொல்யூஷன். அதே வந்து வடக்குக்கும் கிழக்குக்கு வந்து வாயு மூலையில் வந்துச்சு, வடமேற்கு மூலையில் வாயு மூலையில் நீச்ச பகுதியில் வாசல் படி வச்சிடறாங்க. அதுக்கு அப்படி இருந்தால் என்ன பண்ணும்? அந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து அந்த வீட்டில் கணவனை இருக்க சொல்லி விடாது, வீட்டை விட்டு குடி ஓட்டிடும். அப்போ யார் அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னா, கணவனும் மனைவி அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க பாரு கணவன், அவங்களுக்கு அந்த வாசல்படி சுற்றுவோம் நீச்ச பகுதியில் இருந்தால். ஏன்னா கணவனை உள்ள வீட்டுக்குள்ளே விடாது. சப்போஸ் கணவன் இருந்தாலும் மனைவியை துரத்தி விட்றோம், இவங்க 2 பேர் இருந்தாலும் பிள்ளைங்களை துரத்தி விட்றோம், அந்த வீட்டில் குடி ஓட்டி விட்றோம் அந்த நீச்ச பகுதியில் வாசல்படி இருந்ததுன்னா. இது வந்து வடக்கு. அப்போ இது நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த அரசியல்வாதிகளுக்கு செட் ஆகும். ஏன்னா அவங்க 24 ஹவர்ஸ் யாரும் வீட்டில் இருக்கிறது இல்லை, ரவுண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வடமேற்கு வாயு மூலையில் வாசல்படி இருந்ததுன்னா அரசியல்வாதிகளுக்கு செட் ஆகும். சரி, தென்கிழக்கு அக்னி மூலையில் வந்து கிழக்கு பக்கத்தில் நீச்சல் பகுதி வாசல்படி வந்துருச்சு. இந்த அக்னி பகுதின்றது வந்து சுக்கிரனுடைய பகுதி, 2வது பெண்களை குறிக்கக்கூடிய பகுதி. அந்த நீச்சல் பகுதியில் வாசல்படி இருந்து போச்சு, இல்லை செப்டிக் டேங்க் இருந்து போச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பார்க்கல, போன உடனே இந்த வீட்டில் யாருக்கு கர்ப்பப்பை கோளாறு இருக்குதுன்னு முதல் கேள்வி கேளுங்க. ஒன்று கர்ப்பப்பை கோளாறாக இருக்கும், இல்லை டெஸ்ட் டியூபி பேபியாக இருக்கும், இல்லை சிரக்கேட்டார்ஸ் மதராக இருக்கும், இல்லை இப்போ தான் வந்து கர்ப்பம் தெரிகிறதுக்கோசரம் நாங்கள் டாக்டர்கிட்ட வந்து நிறையா மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க. இது வந்து நீச்ச பகுதியில் இருக்கிறதுக்கு. அந்த நீச்ச பகுதி கட்டானால் பெண்களை பாதிச்சிடும். அக்னி மூலையில் வந்து யாரை பாதிக்குன்னா சுக்கிரனுடைய கிரகம், அந்த சுக்கிரனை ஆளக்கூடிய கிரகம் பெண். அந்த பெண்ணை மகளாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் மகள் யாராக இருந்தாலும் அந்த அக்னி மூலை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டினுடைய பெண்களை வந்து 100% பாதிக்கும். இந்த 3 மூலையை சொல்லிட்டேன். அதுக்கடுத்து வடமேற்கு மூலை, வடமேற்கு தென்மேற்கு. இந்த தென்மேற்கு மூலை நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த நைருதி மூலை தான் நம்மளுடைய ஒட்டுமொத்தனுடைய 8ஆம் இடம், மர்மஸ்தானம். வடகிழக்கு வந்து தலை, இப்படி படுத்திருப்பார் வாஸ்து புருஷன். தென்மேற்கு வந்து கால், மர்ம உறுப்பு. அந்த மூளை வந்து 90 டிகிரி க்ளோஸாக இருக்கணும். நம்ம உறுப்பு இருக்குது, இந்த உறுப்பை திறந்து போட்டால் கட்டிட்டு இருக்கிறோம். அந்த வடமேற்கு மூலையில் ஜன்னலோ கிண்ணலோ எதுவும் வரக்கூடாது, வெயிட்டான பாகமாக இருக்கணும், இருட்டாக இருக்கணும், க்ளோசிங்கில் இருக்கணும், ஜன்னல்கள் எதுவும் வைக்கக்கூடாது. அதனால தான் அந்த இடத்த வந்து மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் வையன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல சப்போஸ் வந்து கிணறோ குழியோ செப்டிக் டேங்கோ இருந்துச்சுன்னா தீராத கடன். அவர் வந்து மெடிக்கல் ஷாப் கொண்டாந்து வீட்டிலே வச்சுக்கணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறத ஆய்வு பண்ணி பாருங்கள்.
இது என்னுடைய ஆய்வு என்னன்னா 1998 வந்து திருப்பதி ரெட்டின்ற ஒரு வாஸ்து புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு எனக்கு வடக்கு நீச்ச பகுதியில் வாசல் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்குள்ளே பண்ணி ஒரு 6 மாதத்துலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் வந்து என்னன்னா முதல்ல வந்து ஒரு ரிசல்ட் எடுக்கிறேன்னா முதல்ல நான் என்ன அப்ளை பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுலையா. வீட்டுக்கு உயிர் இருக்குங்க, செவுத்துக்கு உயிர் இருக்கு. செங்கல் சிமெண்ட்டு ஜல்லின்றோம். இதனுடைய நீளம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, அதனுடைய இனத்தோட சேருன்ற கல்யா எல்லாரும் அரசியல்வாதி ஆக முடியாது. நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆகணும்னா என்ன பண்ணணும், போயஸ் காட்டுக்கு போனால் மட்டும்தான் அரசியல்வாதி ஆகலாம். நீங்கள் சினிமாவில் நடிக்கணும்னா ஒன்று சாலிகிராமம் போகணும், இல்லை வடமணி கோடம்பாக்கத்தை சுற்றணும். ஸோ இனத்தோட சேருனா நீங்கள் ஒரு நகைக்கடை இப்போ ஸ்ரீநகர் ரங்கநாதர் எடுத்துக்கு எல்லாமே ஜவுளி கடையாக இருக்குது, நகை கடையாக இருக்கும். இதுக்கு பேர் இடக்கருமான்னு சொல்லுவாங்க. அந்த இடராசி, முகராசி, கைராசி, பெயர் ராசி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு ராசி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்துருந்தாங்கன்னா இந்த மண்ணு வந்து உங்களை அது கேட்டது வாங்கிக்கும், நீங்கள் அதை கேட்க தேவையில்லை. இந்த வீட்டில் போயிருந்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும், இல்லை ஐபிஎஸ் ஆகணும், அதுக்கு தான் உங்களை அறியாமே நீங்கள் வீட்டை கட்டிட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு போனேன், இந்த இடத்துக்கு போக பார்த்தா என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, இந்த இடத்துக்கு போக பார்த்தா என் பையனுக்கு வேலை கிடைச்சிது, இந்த இடத்துக்கு போக பார்த்தா நான் வீடு கட்டணும்னு சொல்கிறீங்க. சரிம்மா, எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த மண்ணு உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்கு பேர் தான் இடக்கர்மா. அந்த இடத்தினுடைய ராசி உங்களை ஆட்டோமேட்டிக்காக தள்ளி கொண்டு வேலை செய்யும். உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த இடத்த விட்டு ஒரு அரைஞ்சு கூட உங்களை நவுத்து சொல்லி விடாது. அப்போ இதை ஒன்று நல்லதோ கெட்டதோ இடமானா உங்களுக்கு ஒரு மாற்றம் தீரும். இது வந்து இடத்துக்கு சொல்லிட்டேன். இந்த தென்மேற்கு மூலையில் வந்து என்னென்னா பள்ளமோ குழியோ இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டோம். வடக்கு பகுதி கிழக்கு பகுதியும் சின்ன சின்ன பூஞ்செடி வச்சுக்கலாம். சின்ன முதல்ல செடி மரம் கொடி இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. வடக்கு சைடும் கிழக்கு சைடும் ஓப்பனாக இருக்கணும். அதில் வந்து தென்னை மரம் வைக்கிறது, பூ மரம் வைக்கிறது, மாமரம் வைக்கிறது, எந்த மரமும் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு பின்னாடி தெற்கு சைடோ இல்லை மேற்கு சைடோ வீட்டுக்கு பின்னாடி இருக்கும்போது அடர்ந்த மரம், உயரமான வளரக்கூடிய மரம், கனரக மரம், எந்த மரத்தை வேணாலும் வீட்டுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கிழக்கும் மேற்கு எந்த மரம் செடி கொடியும் தேவையில்லை. அதுக்கு வந்து வாஸ்து மட்டும் நம்ம என்னன்னா, இந்த வாஸ்து எப்போ வேலை செய்யணும்னா, இப்போ நமக்கு வாஸ்து பிரகாரம் ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜாதக கட்டத்தில் ஒரு 7.5 சனி, அஷ்டம சனி, மற்றபடி பாதகாதிபதி தேசம், மாரகாதிபதி தேசம் நடந்தாலும் ஓரளவுக்கு பாதிப்பு கொடுத்தாலும் நம்மளோட ஸ்டெப்பன் பை நம்மளோட அந்த தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் கொடுத்துருப்போம். அந்த வாஸ்து பிரகாரம் அந்த வீட்டில் நம்ம வசிக்கோம்னா சரி, அந்த வீடும் சரியில்லை, நமக்கு நடக்கக்கூடிய திசையும் சரியில்லைன்னா தான் ஒரேடியாக தூக்கி நம்மளை வந்து துவைச்சி ஆங்கரில் காய போட்டு போடும். இதுக்கு தான் அப்போ வாஸ்து வந்து என்னென்னா, நாம் வந்து எப்படி இருக்கிறோம், அந்த நம்மளுடைய வீடுன்றது என்ன, வீடு வந்து கோவில் மாதிரி. ஒரு வீட்டுக்குள்ளே போயின்னா நல்லபடியாக போன உடனே அந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு தூக்கம் வந்து போச்சுன்னு வச்சுங்களேன். போன உடனே வீட்டுக்குள்ளே தூக்கம் வரணும் அப்படின்னா அந்த வீடு வாஸ்து பிரகாரம் இருக்குது, நல்லா இருக்குன்னு அர்த்தம். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வீடு நமக்கு நல்லா இருக்கு, நல்லா இருந்தால் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் படுத்த உடனே தூக்கம் வந்துடும் அப்படின்னா அந்த வீடு வந்து இயற்கையிலே வந்து ஒரு நல்ல சக்தியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, கடங்காரம் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்ததுன்னா அங்கே அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நேர்மறை சக்தி இல்லை, எதிர்மறை சக்தி அங்கே அதிகம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலம் இருக்குது. எந்த மூலையோ ஒரு மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. 8 திக்குகளில் 4 மூளை 4 திக்கு +4 + 2 8 திக்கு. 8 திக்கில் யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மனைவி பிரச்சனை பண்ணுறாங்களா, அப்போ அக்னி மூலைக்கு போங்க, அப்படியே ஜோதிடத்துக்குள்ள வந்துருங்க. வடகிழக்கு பிரச்சனை இருந்தால் பையன் பண்ணுறேன், குழந்தைகள் பிரச்சனை இருந்தால் அப்போ வடகிழக்கு பார்த்துங்க, வடக்கு பார்த்துங்க பெண் குழந்தைங்க. மேற்கு பிரச்சனையாக இருந்தால் 1 வயதானவர்கள், ஏன்னா சனிக்குரிய பாகம். இது அப்படியே அந்த கட்டத்து 9 கட்டத்தையும் அதுக்குள்ளே போட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளே யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனை பண்ணுறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய காரகம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய தசாபுத்தி வரும்போது ரொம்ப ஸ்பிரிட் அதிகமாக அதனுடைய பவர் அதிகம் கொடுக்கும். இதுதான் வாஸ்துவில் வந்து இதில் வாஸ்துவில் வந்து எந்திரம் வச்சா, தகுடு வச்சா, தாயத்தை வச்சாலாம் பலிக்குமானா என்னுடைய அனுபவத்தில் 100% வேலை செய்யணும். இடித்து மாற்றணும்னா இடித்து தான் மாற்றணும், அதுதான் வாஸ்து. அதுக்கோசரம் நான் மணி வாங்கி கட்டிக்கிட்டேன், அது கட்டிட்டேன், இது கட்டிட்டேன் அப்படின்னா வேலை செய்யாது. அடுப்பு இருக்கிற வேண்டிய இடத்துல அடுப்பு தான் இருக்கணும், தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல தண்ணி தான் இருக்கணும், நீர் இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு போன வைக்கல, நெருப்பு இருக்கிற இடத்துல நீரை கொஞ்சம் வைக்கக்கூடாது.
வச்சுன்னா அதனுடைய உடல் உறுப்புலையோ இல்லை அதனுடைய காரகத்தையோ அது எந்த கிரகத்தை குறிக்குதோ அந்த கிரகத்தால் உனக்கு தொந்தரவு வரும். எப்போ வரும்? உன்னுடைய ஜாதக கட்டத்தில் அந்த தசா புத்தி வரும்போது வலுவாக அதை தூக்கி கொடுத்து போயிடும். நல்லா இருக்குது அப்படின்னா உன்னோட வீடு நீங்கள் நல்லா இருக்குன்னா நீ ₹1 உழைச்சுன்னா ஒரு ₹10 லாபம் வரும். ₹10 உழைச்சுன்னா ஒரு ₹1000 லாபம் வரும். இதுதான் இந்த ஜாதகத்தில் வாஸ்துல என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாம் எப்படி இருக்கிறன்றத இடத்தை வந்து கரெக்டாக 100% வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து மேலே மேலே நமக்கு மெருகூட்டி கொடுக்கும். இருக்கிற இடம் தான் வந்து ரொம்ப முக்கியம். வெளியே எங்கே வேலை செஞ்சு வரலாம். நைட்டு 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் அந்த ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் வீட்டுக்குள்ள வந்து கோயில் மாதிரி நிம்மதியாக படுத்து உறங்குறீங்க பாரு. அதுதான் முக்கியம். இன்னும் ஒரு சிலர் என்னென்னா நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. உங்களோட வீடு வாஸ்து பிரகாரம் இருந்தால் அந்த கடைக்காரன் உங்கள் வீட்டை தேடி வரமாட்டோம் தெரியுங்களா? செக் பண்ணி பாருங்க. நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் கடன் வாங்கிருங்க. உங்களோட வீடு வாஸ்து பிரகாரம் எப்படி போச்சுனா எப்போ அவன் தருவான்பா. ஆனால் உங்களோட வீடு வாஸ்து குறைபாடு இருந்தா உங்களை படுக்கையிலே வந்து எப்போ பிடிச்சி எழுதுவோம். ரெண்டாவது வந்து அப்படி வாஸ்து குற்றமாக இருந்தால் உங்களை வந்து அந்த வீட்டுக்குள்ளே முதல்ல படுக்க சொல்லி விடாது. எந்த நேரத்தில் வந்து அந்த கடங்காரம் வந்து குடிப்போனா வாங்கின கடங்காரம் வந்து குடிப்பான எப்படி குடிப்பானு சொல்லி நிம்மதியாக தூங்க சொல்லி விடாது. ஆனால் நீங்கள் வாஸ்து பிரகாரம் ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னா எத்தனை லட்சம் வேணாலும் கடை கட்டினா சொல்லி நீங்கள் வந்து அவர் எப்போ ஏந்திரிச்சு வருவார்னு சொல்லி அவரை காக்க அவர் மீட் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதை வந்து இன்னைக்கு நான் சில டிப்ஸ் சொல்லிக்கிறேன். இதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சு பாருங்க. அனுபவிச்சு பார்த்துட்டு அதான் சொல்றேன், எப்பொருள் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இப்போ நான் சொல்றதை விட இறுதியானது கிடையாது. இதில் வந்து உங்களுடைய அனுபவத்தையும் பயன்படுத்தி பாருங்க. இப்போ நான் பயன்படுத்தி பார்க்குற வரைக்கும் என்னன்னா எனக்கு சிலவெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் வந்து ஏட்டு படிப்பு மட்டும் நான் சொல்ல கிடையாது. என்னுடைய அனுபவிச்சு தான் நான் சொல்றேன். எனக்கு இது வரைக்கும் பேச வாய்ப்பு கொடுக்க ஐயா சொல்லுங்க. ஆமாங்க ஐயா இருக்கலாங்க. வடமேற்கு மூலையில அதாவது மூளை கார்னர் வரக்கூடாது. 2 அடி 1 அடி தள்ளி உள்ள வரணும். ஐயா வடமேற்கு உள்முறை இல்லையா? உள்முறையில எந்த மூலையிலுமே படி வரக்கூடாதுங்க ஐயா. மேற்கு மத்திய பகுதி வீட்டுக்குள்ள படி போடுற அப்புறம் தான் மேற்கு மத்திய பகுதி தெற்கு மத்திய பகுதி வீட்டுக்குள்ளதாங்க ஐயா. வடமேற்கு கார்னர்ல வரக்கூடாது. கார்னர்ல வரக்கூடாது. எந்த கார்னர்லயுமே வீட்டுக்குள்ள. அப்போ ஒரு 2 அடி 3 அடி கார்னர் விட்டு தள்ளி போடலாம். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐயா. சரிங்க ஐயா, எனக்கு வாய்ப்பளித்த ஜோதிட குருமார்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.